ஐந்தறிவு உள்ள பசுக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறது. காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? நானோ திரேதா யுகத்திலே ராவணாதிகள் அதிகமாக தோன்றிவிட்டார்கள். அந்த ராவணாதிகளை அழிப்பதற்கு நானோ தசரத சக்கரவர்த்திக்கும் கோசல எம்பியாருக்கும் தலைமகனாக ராமனாக நான் பிறந்தேன். எனது சங்கு சக்கரம் இருந்தும் பரதன் சத்திரக்கனாக பிறந்து விட்டார்கள். ஆதிசேடனோ லட்சுமணனாக பிறந்தான். லட்சுமி தேவியோ மிதிலை நகரத்திலே சீதா தேவியாக பிறந்தாள். ஜானகியை மணந்து சிறிய தாய் சொல் கேட்டு 14 ஆண்டு காலம் வனவாசம் சென்றேன். நானோ கானகத்திலே நடந்து செல்லும் தருணத்தில் அப்போது என் பாதத்திலே முள் தரித்து விட்டது. அந்த நேரத்திலே உதிரமானது வந்து விட்டது. அந்த உதிரத்திலே ஒரு பெண் தோன்றினாள். உன் பாதத்தில் வந்த உதிரத்தில் ஒரு அழகான பெண் தோன்றினாள். உண்மைதான் அண்ணா. அந்த பெண்ணின் பெயர் தான் உதிரலட்சுமி. அந்த பெண் பிறந்தவுடனே சுவாமி உங்களை கட்டிப்பிடிக்க வேண்டும், உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். நான் என்ன செய்தேன்? ஒருவனுக்கு ஒருத்தி என்று நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன். அதனால் நான் வாழ்ந்திருக்கின்றேன். இந்த யுகத்திலே உன்னை திருமணம் செய்ய முடியாது. வரும் சோபர யுகத்திலே நானோ கண்ணனாக பிறப்பேன், நீயோ மூங்கில் மரமாக பிறக்க வேண்டும். அடிய முனையம் சரித்து நான் புல்லா முயலாக இருப்பேன். ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் தருகிறேன் என்று உரைத்தேன். அதுதான் இந்த புல்லாங்குழல். அதனால்தான் இந்த சோபனை வத்திலே புல்லா முயலாக வைத்து சதா நேரமும் வாய் வைத்து முத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன். நீ கொடுக்கிறது வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு எப்படி வழி? எங்க வீட்டுக்கா அத பாத்தியா? மேலமாசி வீதி, மேலமாசி வீதி, கீழாண்ட தெரு. அங்க பாரு பெரிய ஒத்த புளியா மரம் இருக்கும். ஒத்த புளியா மரம். அதுல எந்த நேரமும் மூஞ்ச தொங்கி ஆடிட்டே இருக்கும். அது எட்டி பாத்தீங்கன்னா அத்தை வீட்டு வாசல் திறந்திருக்கும். உனக்காக அத்தை வீட்டுக்கு இங்க பாரு, இந்த அத்தை வீட்டுக்கு இப்படியே போனா அப்படியே இந்த பக்கம் ஒரு வேலை, அப்படியே இந்த பக்கம் ஒரு வேலை, அப்படியே பசங்க உனக்காக காத்து கொண்டு சீக்கிரமா வந்துருங்க. பாய் பாய். அத்தைக நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க.
பாட்டி கோரி அப்படின்னு பாத்தீங்களா யாட்டி கோரி கட்டிட்டா நான் கடிச்சு நாளைக்கு வியாபாரத்துக்கு போகணும் எல்லாம் படுங்க எல்லாம் படுங்க அவங்க பாத்திரத்தை ஒழுங்கா எடுத்து அடிக்கிட்டு காலையில அளந்து எடுத்துட்டு போனோம் பெண்ணை எடுத்து உரியில கட்டுங்கடி என்னடி படுடி என் பக்கத்துல படுன தெலுப்பு அத்திங்க அழகான கட்சி போனது தூங்குறாங்க. ஒரு ஆள் கூட கட்சி போடல. தூக்கத்துல பிணாக்குறாங்க. நம்ம வருவோன்னு தயிர் வெண்ணெய் பால் எல்லாம் இருக்குது. அத்திங்க எழுத்தா நமக்கு தரமாட்டாங்க. நாளைக்கு வியாபாரத்துக்கு எடுத்து போயிடுவாங்க. அதனால சாப்பிடலாம். மானகட்ட பொண்ணு சக்காலத்தி எந்த நேரமும் கோழி அவுத்து விட்டுறா சக்காலத்தி குப்பை போய் அவுட்டு கோழியை கலந்து பாரு மானகட்ட பொண்ணு போய் அவங்க போய அக்கா வந்திருக்கா சொத்த முடியாம எனக்கு பெரிய பையன் முடிச்சிட்டு இருக்கிறான் நான் அப்புறமா வரேன் அங்க போய் நில்லுடா பொண்ணு கண்ணா ஓடி வாடா
சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அதிகமா. கண்ணா அண்ணா, மோர் சிக்ஸா பாஸ் ஐயோ, ஒத்துக்கு போறேன் இது. மாமி தலை காசிக்கிட்டு போதுமா? சாப்பிட்டியா? எட்டுமான் வச்சு வந்து அண்ணா, நாளை வியாபாரத்துக்கு தொண்டை கிள்ளுதுடா பாய்வா அதான் நீ சாப்பிடுங்க. அதனால உரி மேல பாத்தியா அழகா நாளைக்கு எடுத்து போற வெண்ணைய வச்சிருக்காங்க வியாபாரம் செய்யறதுக்கு. வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்க கண்ணனுக்கு. அதனால நான் எடுக்கணும். நீ முட்டி போடு. நீ தான் முட்டி போடணும், நான் போட மாட்டேன். ஐயா செய்ய மாட்டேன். போடு முட்டி போடுண்ணா. கடவுளே, போட்டியா? முட்டி போட்டியா? நான் எத்தனை பேரும் முட்டி போடு. அண்ணா, மேல ஏற போறேன். ஏற போறேன்னா ஏற போறேன். அண்ணா, அண்ணா, இந்த யாதவர் குலத்திலே ஆயபாடியிலே வந்து அத்தைகள் வைத்திருக்கிற வெண்ணைக்காக உரியில் ஏறி உரியில் இருக்கக்கூடிய வெண்ணையை உடைத்து நீ இனி முதல் இந்த யாதவ குல சிகாமணியில் நீ பிறந்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியில நீ பிறந்த அன்று நீ விளையாட்டாக இந்த உரியை முடித்ததால் அனைவரும் பக்தர்கள் அன்று உரியடி திருவிழா. ஆகையால் நம்ம வந்தனு
கண்ணனும் பலராமனும் விளையாடி விட்டு வருகிறேன் என்று சொன்னார். இதுவரை காணவில்லை. சரி, வாங்க பார்க்கலாம். வீட்டுல வந்து உரி கட்டி வச்சிருந்தேன். வெந்நீர் திருடி சாப்பிடலாமா உன் பிள்ளைங்க? ஏமாங்க இந்த வீட்டுக்கு வந்து திருடுனாங்களா? ஆமா. அப்ப என்ன திருடுனாங்க? வெந்நீர் சாப்பிட்டாங்க, நெய்ல கட்டி வச்சாங்க, பால், தயிர், மோர் சாப்பிட்டாங்க. மோர் ஆமாம்மா, மோர் சாப்பிட்டாங்க. மோர் சாப்பிட்டாங்க, தயிர்லாம் சாப்பிட்டாங்க. பாலை குடிச்சு மகனை பார்த்து திருட்டு போய் சாப்பிட்டுறீங்க. ஆமா. நெய், பால், தயிர், மோர், வெண்ணெய் அனைத்தும் நீங்க போகவே இல்லம்மா. போகலையா? பலராமா செல்ல புள்ளடி தங்கடி பலராமா என் செல்ல குஞ்சி, என் பட்டு குஞ்சி, என் பல்ல குஞ்சி, என் சேட்டு குஞ்சி. அடக்காதரா அப்படியே போயிட்டு போகுது. மம்மி எடுத்து என் பட்டு குஞ்சி, என் சேட்டு குஞ்சி, என் வயிறு குஞ்சி, அது எனக்கு தானே. நீங்க பாரு குளிர்துன்னா அத்தியாட்டம் அத்தை ஒன்றே பார்த்துருந்தேன். வந்தே இல்லையா? அத்தை நான் ஒன்றே பார்த்துருந்தேன். அப்படியா? அவன் பண்ணுவான்.
கேட்ட உனக்கு நீ உண்மையே சொல்லுமா அம்மா அம்மா நான் அத்தை வீட்டுக்கு போனோம் சரி புள்ளி பேத்து வச்சுக்கிறேன் நான் மகனை நான் திட்டம் பண்றேன் போங்க அங்க கேளு அங்க கேளுடியே அங்க கேளு அடிக்காதம்மா கேட்க மாட்டேன் அங்க கேட்க மாட்டேன் புள்ளிங்களா அடக்க மாட்டேன்